சாட்டர்டே மார்னிங் விட்டு விட்டு தூறல் தூறிட்டே இருந்துச்சு. உருளைக்கிழங்கு குருமா பண்ணலான்னு கிச்சனுக்கு போனதுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, சீரகம், மிளகு, லைட்டாக கல்பாசி ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் 10-15 போல் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும்னு தேங்காயும் உடைச்சி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ் கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சதுமே லைட்டாக ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, ஆனியன் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா சால்ட்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். கூடவே டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், குழம்பு பொடி, கறி மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கிட்டேன். சைட்லேயே வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். துணி எடுத்து காய போடுற டைமில் விசிலும் வந்துடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு.